பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் இந்த கால வேளையிலே வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 25வது வசனம். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. எனக்கு அன்பானவர்களே, யோபு சொல்லும் வார்த்தையை கவனித்து பாருங்கள். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அநேக நேரத்தில் நாம் எதிர்பார்க்காத காரியங்கள், பிரைஸ் தி லார்ட், சில சூழ்நிலைகளை நாம் நினைத்து அவைகளையே யோசிக்கிறதுனால அது நம்ம வாழ்க்கையில் நடந்து விடுது. பாருங்களேன், நம்ம சொல்கிறோம் நான் நினச்சது போலவே நடந்துருச்சுன்னு சொல்கிறோம்ல. என்ன காரணம்? நல்ல கவனிங்க. நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது உங்களுடைய பிரச்சனையவே நீங்கள் யோசிக்கிறதுனால, அதையே நீங்கள் தியானிக்கிறதுனால அப்படி ஆகிவிடுமோ, இப்படி நடந்து விடுமோ அப்படிங்கிற பயம் உங்களை ஆளுகை செய்கிறது. அந்த பயம் உங்களை ஆளுகை செய்யும்போது அது அப்படியே நடக்குதுங்க. நல்ல கவனிங்க. வார்த்தை சொல்லுகிறது, பிரைஸ் தி லார்ட், ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன். இந்த பயம் எப்போ வரும் தெரியுமா? நம்மளோடு கூட யாருமே இல்லை அப்படிங்கிற சிந்தை நமக்குள்ளே இருந்து அப்படின்னா கட்டாயம் பயம் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். நான் அந்த காலை வேளையில சொல்லுவேன், உங்களோடு கூட இயேசு இருக்கிறாருங்க. பிரைஸ் தி லார்ட். அவர் உங்களோடு கூட இருக்கிறதுனால அவர் சொல்கிறாரு, நீ பயப்படாத, அந்த காரியத்தை குறித்து நீ திகையாத, நான் உனக்கு என்ன செய்வேன்? உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். பிரைஸ் தி லார்ட். இந்த காரியத்தில் நான் உனக்கு உதவி செய்வேன்னு சொல்கிறாருங்க. ஏசாயா 35வது அதிகாரம் 3வது வசனத்தை கவனித்து பாருங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்க, திடன் கொள்ளுங்க, இதோ உங்கள் தேவன் நீதியை சரிகட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை இரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். எந்த காரியத்தை குறித்து உங்களுடைய மனம் பதறி போயிருக்கிறது? அவர் சொல்கிறாரு, பயப்படாத, திடன்கள், நான் வருவேன். நான் வந்துட்டேன் அப்படின்னா பிரைஸ் தி லார்ட், உன்னை நான் ரட்சிப்பேன், உன்னை நான் கைவிட மாட்டேன்னு சொல்கிறாரு. எனக்கு அன்பானவர்களே, மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் வாசிப்பீங்க அப்படின்னா, சீசர்கள் படகில் போய் கொண்டிருக்கிறார்கள். பலத்த சுழல் காற்று உண்டாகி படகின் மேல் மோதுகிறது. பிரைஸ் தி லார்ட். அவர் அந்த படகுல தான் இருக்கிறாரு. எல்லாரும் சொல்கிறாங்க,
நாங்கள் மடிந்து போகிறோம். இயேசு எழுந்தார், காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொன்ன உடனே காற்று அமைதல் உண்டாயிற்று. இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? பிரைஸ் அல்லாஹ். நன்றாக கவனியுங்கள், பயப்படாதிருங்க. இயேசு உங்களோடு கூட தான் இருக்கார். அவரிடத்தில் விசுவாசமாக இருங்க. பிரைஸ் அல்லாஹ். அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று உங்களை துடைப்படுத்திக் கொள்ளுங்க. கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தன்னுடைய சூழ்நிலைகளை குறித்து பயந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அவருடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால அவர்களுடைய வாழ்க்கையில் வீசப்படுகிற காற்று இன்றைக்கு நிற்கட்டும். அற்புதத்தை செய்யும். சமாதானம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே.